அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம டிஹெச்ஆர் என்ட்ரி பண்றதுல ஒரு சில மாற்றங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன மாற்றங்கள்? அதை எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா சொல்லப் போறோம். ஓகேங்களா? அதனால இந்த வீடியோவ முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த இடத்துல என்ன மாற்றங்கள் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் முழுசா கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம போர்ஷன் ட்ராக்கரை லாகின் பண்ணோனே ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில நம்ம டிஹெச்ஆர் எப்பயுமே போடுறது வந்து இந்த டெய்லி ட்ராக்கிங்கில் தான். ஓகேங்களா? இந்த டெய்லி ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணோடனே பாருங்கள், நமக்கு THR/HCM இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ப்ரெக்னென்ட் உமன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு உள்ளே போனால் நமக்கு 6 பெனிஃபிஷரி இருக்குது. ஸோ 6க்குமே ஹெச்இஎம் கொடுக்கக்கூடாது, டிஹெச்ஆர் தான் 25 நாளைக்கு நம்ம அப்டேட் பண்ணணும். பாருங்கள், ஓகேங்களா? இந்த டிஹெச்ஆரை அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துருவோம். இது ஆஸ் யூஷுவல் ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய மெத்தடில் தான் இங்கே ப்ரெக்னென்ட் உமன் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்து நம்ம லாக்டேட்டிங் மதரை ஓப்பன் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், இதுலேயும் லாக்டேட்டிங் உமனுக்கு ஹெச்எம் கொடுக்க மாட்டோம், நம்ம டிஹெச்ஆர் தான் கொடுப்போம். டிஹெச்ஆர் 25 நாளைக்கு நம்ம இங்கே பாருங்கள் பதிவு பண்ணுறோம். நம்ம இங்கே என்னென்ன பெனிஃபிஷரி காட்டுதோ எல்லா பெனிஃபிஷரிக்கும் டிஹெச்ஆர் 25 நாளைக்கு நம்ம இங்கே பதிவு பண்ணிவிட்டு நம்ம இங்கே சப்மிட் பண்ணுறோம். இது ப்ரெக்னென்ட் உமன், அதாவது லாக்டேட்டிங் மதர். ஸோ அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கும் லாக்டேட்டிங் மதருக்கும் டிஹெச்ஆர் அப்டேட் பண்ணுறதுல எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை. ஓகேங்களா? அடுத்தது 6 to 3 இருக்குங்களா? ஸோ இந்த 6 to 3 தான் நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறத முழுசாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், உள்ளே போயாச்சு. லோடிங் ஆகி வருது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதில் எல்லா குழந்தைக்கும் நம்ம டிஹெச்ஆர் கிடையாது. ஓகேங்களா? இதில் 6 to 3 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளில் 6 to 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் நம்ம டிஹெச்ஆர் போடணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோடது நேம் மட்டும்தான் வரும், ஏஜ் வந்து இங்கே வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸாகவே இந்த குழந்தைக்கு ஏஜ் வந்து நமக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், கீழே பெனிஃபிஷரி இருக்கும். பெனிஃபிஷரியை கிளிக் பண்ணி இங்கே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா 6 months to 3 years போயிட்டிங்கன்னா எந்த குழந்தைக்கு என்ன ஏஜுன்னு இருக்கும். ஸோ அந்த குழந்தையோட ஏஜை நம்ம நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கிட்டு பாருங்கள், நான் டெய்லி ட்ராக்கிங் நோட் பண்ணிட்டேன்னா நம்ம டெய்லி ட்ராக்கிங் வந்துடலாம். ஸோ வந்துட்டு அதே மாதிரி THR/HCM இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு 3 to 6 நம்ம கிளிக் பண்ணுறோம். பாருங்கள், உங்களுக்கு வந்துருச்சிங்களா? இப்போது பாருங்கள், அக்ஷரா ஸ்ரீங்கிற இருக்கிற குழந்தைக்கு வந்து 2 வயசுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த குழந்தைக்கு நான் டிஹெச்ஆர் நான் போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி அன்விகவின் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த குழந்தையும் 1 வயசு 1 மாதம் தான். அதனால் இந்த குழந்தைக்கு நான் டிஹெச்ஆர் போடுறேன். இதில் இந்த விஷயத்தில் நல்லா கவனிங்க, அப்போ தான் நம்ம வந்து வேலை செய்ய முடியும். அத்தீஷ் டீன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 2 வயசு 6 மாதம் எனக்கு மையத்துக்கு வருது. ஸோ அதனால் இந்த குழந்தைக்கு மட்டும் நான் ஹெச்சிஎம் போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரியே திக்ஷன், இது வந்து இந்த குழந்தை 1 வயசு 4 மாதம். ஸோ அதை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சதுனால எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதை நான் இந்த குழந்தைக்கு 1 வயசு 4 மாதம்னால டிஹெச்ஆரை 25 நாளைக்கு நீங்கள் போட்டுட்டேன். ஓகேங்களா? இது தீரனும் வந்து எனக்கு 9 மாதத்து குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கு நான் டிஹெச்ஆரை இங்கே அப்டேட் பண்ணிட்டேன். தன்வி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த தன்வி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 வயசு 10 மாதம். ஸோ அந்த 1 வயசு 10 மாதம்னாலும் இந்த குழந்தைக்கு நான் டிஹெச்ஆரை இங்கே பதிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரணவ் வந்து எனக்கு மையத்துக்கு எனக்கு வரல. ஸோ அதை வந்து நான் வந்து டிஹெச்ஆர் நாட் வில்லிங் ஆப்ஷன் போட்டு நான் க்ளோஸ் பண்ணணும். இப்போ பண்ணிடுவேன். அடுத்தது இளன் இருக்குது பார்த்தீங்களா? இளன் வந்து எனக்கு மையத்துக்கு வருது. ஓகேங்களா? மதிய உணவு சாப்பிட்றதுக்கு இளன் வந்து மையத்துக்கு வர்றதுனால இந்த குழந்தைக்கு பாருங்கள், நான் ஹெச்சிஎம் டிஹெச்ஆர் போடாமல் நான் ஹெச்சிஎம் தான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா?
இனியா ரம்யாங்கிறது எனக்கு 9 மாதத்து குழந்தை. நான் அந்த 9 மாதத்து குழந்தைக்கு நான் டிஹெச்ஆர் தான் கொடுத்துருக்கிறேன். பாருங்கள் 25 நாள் டிஹெச்ஆர் கொடுத்துட்டேன். பாருங்க கோ கௌரதன்ங்கிறது குழந்தைக்கு வந்து பாருங்கள் எனக்கு 10 மாதத்து குழந்தை. ஸோ அந்த 10 மாத குழந்தைனால அதுக்கும் நான் இங்கே வந்து 25 நாள் டிஹெச்ஆர் தான் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை ஹரண்யாவுக்கு வந்து நம்ம 2 வயசு 4 மாதங்கிறனால நம்ம இங்கே ஹெச்எம்மாக போட்டிருக்கிறோம். அதாவது இதழ்யா ரூபினிங்கிற அடுத்த குழந்தை இருக்குது. ஸோ இது கரெக்டாக 2 வயசு. ஸோ அந்த 2 வயசுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டிஹெச்ஆரை இங்கே நாம் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா. ஜஸ்வந்த் மேகலா. ஸோ இது வந்து 1 வயசு 1 மாதம் தான் ஆகுது. ஸோ அதனால் இந்த குழந்தைக்கும் நம்ம டிஹெச்ஆர் 25 நாளைக்கு போட்டாச்சு. ஜோஷிதா. ஸோ இந்த குழந்தை எனக்கு மதிய உணவுக்கு வர்றதுனால ஜோஷிதாவுக்கு நான் இங்கே ஹெச்சிஎம்மாக பதிவு பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. கவியாலினி சவுந்தர். இந்த குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வயசு 1 மாதம். ஸோ அதனால் இங்கே டிஹெச்ஆராக நான் 25 நாளைக்கு நான் இங்கே பதிவு பண்ணிட்டேன். ஸோ யாழ் நிலாவும் வந்து எனக்கு 1 வயசு 7 மாதம். ஸோ அதனால் அதுக்கும் நான் டிஹெச்ஆராக இங்கே பதிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா. பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மகதீஷ் சஞ்சனான் இருக்குது. ஸோ இது வந்து 2 வயசு எனக்கு 5 மாதம். எனக்கு ப்ரீ ஸ்கூலுக்கு வர்றதுனால ஸோ நான் இங்கே ஹெச்எம்மாக இந்த குழந்தைக்கு நான் பதிவு பண்ணுறேன். ஓகேங்களா. மைலன் ஸ்ரீநாவ். இந்த குழந்தை எனக்கு 1 வயசு 1 மாதங்கிறனால பாருங்கள் நான் டிஹெச்ஆர் போட்டிருக்கிறேன் 25 நாளுக்கு. ஓகேங்களா. மயூர்னி. இதுவும் எனக்கு வந்து 1 வயசு 6 மாதத்து குழந்தைங்கனால நான் இதுக்கு நான் டிஹெச்ஆராக இங்கே நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. மொஹிமலர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது 8 மாதத்து குழந்தைனாலும் இங்கே நான் டிஹெச்ஆர் 25 நாளைக்கு இங்கே போட்டிருக்கிறேன். ஓகேங்களா. லவிஷன். ஸோ இந்த லவிஷனும் எனக்கு 1 வயசு 5 மாதம். ஸோ அந்த குழந்தைக்கும் டிஹெச்ஆராக நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா. மகிழினியும் எனக்கு வந்து 1 வயசு 11 மாத குழந்தை. ஸோ அதனால் இந்த 1 வயசு 11 மாதத்து குழந்தைக்கு இங்கே டிஹெச்ஆராக நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஓகேங்களா. ரியா. இந்த குழந்தையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வயசு கரெக்டாக 2 வயசு இந்த மாதத்தோட முடியுது. ஸோ அதனால் இந்த குழந்தைக்கும் நான் டிஹெச்ஆராக இங்கேயே போட்டிருக்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது பிரணவ். இந்த பிரணவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வயசு 8 மாதம் தான் ஆகுது. ஸோ அதனால் இந்த குழந்தைக்கும் நான் இங்கே டிஹெச்ஆராக பதிவு பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. ஸோ இந்த மகாலட்சுமிங்கிற குழந்தை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த குழந்தை எனக்கு மதிய உணவுக்கு வர்றதுனால இங்கே நான் இந்த குழந்தைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மகாலட்சுமிங்கிற குழந்தை எனக்கு மதிய உணவுக்கு வர்றதுனால மட்டுமே இங்கே நான் ஹெச்எம்மாக பதிவு பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. ரக்ஷன் ரகுநாத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக 2 வயசு. ஸோ அதனால் அந்த குழந்தைக்கு நான் டிஹெச்ஆராக இங்கே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. ரம்யா டாக்டர் எனக்கு 6 மாதத்து குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கும் இங்கே 25 நாள் டிஹெச்ஆர் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரியே ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம வயசை எடுத்து வச்சு தான் நம்ம வந்து டிஹெச்ஆர் இங்கே அப்டேட் பண்ணணும். ரிதன்யா வந்து எனக்கு 1 வயசு 8 மாதங்கனால இங்கே டிஹெச்ஆராக நான் இங்கே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ரிதன்யாவும் எனக்கு 1 வயசு 10 மாதங்கனால நீங்கள் டிஹெச்ஆர் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கிருஷாந்த் எனக்கு 1 வயசு 10 மாதங்கிறனால நான் இங்கே டிஹெச்ஆராக இங்கே அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸ்ரித்விக்கு. ஸோ இந்த குழந்தையும் எனக்கு 1 வயசு 8 மாதங்கிறனால நான் இங்கே டிஹெச்ஆராக இங்கே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ சவுனிகா. இந்த குழந்தை எனக்கு 1 வயசு எனக்கு 3 மாதங்கிறனால அந்த குழந்தைக்கும் நான் டிஹெச்ஆராக இங்கே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஸ்ரீதரன் மேகலா. ஸோ இந்த குழந்தை எனக்கு 1 வயசுங்கிறனால இந்த குழந்தைக்கும் நான் டிஹெச்ஆராக இங்கே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. தக்ஷிதாங்கிறது வந்து எனக்கு 2 வயசு 6 மாதங்கிறனால எனக்கு மதிய உணவுக்கு வர்றதுனால இங்கே நான் இந்த குழந்தைக்கு நான் ஹெச்எம்மாக போட்டிருக்கிறேன். வித்யா சன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா 6 மாதத்து குழந்தை. அதனால் நான் டிஹெச்ஆர் இங்கே போட்டிருக்கிறேன். இந்த குழந்தைக்கு அப்டேட் பண்ணுறது டிஹெச்ஆர். யாழ் நிலா. இந்த குழந்தை 1 வயசு 1 மாதங்கிறனால டிஹெச்ஆராக நான் 25 நாளைக்கு நான் பதிவு பண்ணுறோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதாவது எந்த குழந்தை வந்து 2 வயசுக்கு மேலே அதாவது நமக்கு மதிய உணவுக்கு வர குழந்தை எல்லாத்துக்குமே இங்கே நான் வந்து ஹெச்சிஎம் இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஒரு 2 வயசுக்கு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு எல்லாத்துக்குமே இங்கே டிஹெச்ஆராக வந்து நான் இங்கே சப்மிட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லோடிங் ஆகி சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். ஸோ இந்த ஒரு மாற்றங்கள் மட்டும்தான்
இந்த 3 to 6 விஷயத்தில், அதாவது 6 to 3 வருஷம் இருக்கக்கூடிய குழந்தைகளில் போடக்கூடிய விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ 1க்கு 2 தடவை தெரியலனா திருப்பி பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. தவறாக மட்டும் அப்டேட் பண்ணாதீங்க. அதாவது நான் ஹெச்எம் போட வேண்டிய குழந்தைக்கு டிஹெச்ஆர் போட்டுட்டேன் அப்படிங்கிற தவறுதலாக மட்டும் அந்த வேலையை பண்ணாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், 3 to 6 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இங்கே பாருங்கள், 3 to 6 வயசில் இருக்கிற குழந்தைக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போடுற மாதிரியே நம்ம ஹெச்சிஎம் தான் நம்ம பதிவு பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 to 6ல் எந்த ஒரு மாற்றங்களும் வரல. பாருங்கள், எல்லா குழந்தைக்கும் இன்றைக்கி நான் ஹெச்சிஎம் தான் பதிவு பண்ணுறேன். பாருங்கள், எல்லா குழந்தைக்கும் இன்றைக்கி வந்திருக்கிற எல்லா குழந்தைக்கும் நான் ஹெச்சிஎம் மட்டும்தான் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த 3 to 6 இதில் வந்து எந்த ஒரு மாற்றங்களும் கொண்டு வரல. ஸோ நான் எல்லாமே 12 குழந்தைக்கு கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னா நான் இன்றைக்கி பாருங்கள். ஸோ இது என்ன சொல்லியிருக்கேன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வந்துருச்சு. ஸோ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதத்துக்கு உண்டான டிஹெச்ஆரை நமக்கு சொன்னபடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்கிறோம். இந்த 6 to 3 வயசில் எந்த குழந்தை மையத்துக்கு வருதோ அந்த குழந்தைக்கு நீங்கள் ஹெச்சிஎம் தான் போடணும். இதில் உங்களுள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து ஏஜ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. குழந்தையோட பேர், அம்மா பேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பதிவு பண்ணணும். ஸோ அதனால் இதில் நிறையா பேர் மாறி நமக்கு ஹெச்சிஎம் போடுற குழந்தைக்கு டிஹெச்ஆர் போடுற குழந்தைக்கு ஹெச்சிஎம்மும் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு நம்ம இட நோட்டையோ இல்லை நம்ம எதில் அந்த ஏஜை வந்து எழுதி வச்சுருக்கோமோ அந்த நோட்டை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம பதிவு பண்ணுறதுல சிரமம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட டவுட்டை வந்து தெளிவாக கிளியர் பண்ணித்தரோம். தேங்க்யூ.